நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது திரைப்படம். திரைப்படம் என்பது எம்.கே. தியாகராஜ பாகவதர் காலத்திலே இருந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வும் ஒரு பிரச்சாரமுமாக மக்களுடைய பொழுதுபோக்கு மட்டும் அல்லாமல் மக்களுடைய சிந்தனைகளுக்கும் விருந்தாக அமைவதுதான் திரைப்படம். புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றப்பட்ட எம்.ஜி.ஆர்., நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலங்களிலே இருந்து ரஜினி, கமல் என்று தொடங்கி அஜித், விஜய், இன்றைக்கு தனுஷ், சிம்பு என்று இவர்கள் காலம் வரை இன்றைக்கு திரைப்படத்தை மக்கள் உன்னிப்பாக கவனிப்பதும் அந்த திரைப்பட சம்பவங்களை பற்றி தங்களுடைய வாழ்க்கையின் முன்னோடியாக எடுத்து கொள்ளக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள். திரைப்படத்தில் பெண்களுக்கான நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற போது பெண்களும் அந்த கருத்துக்கு ஆதரவையும் தெரிவித்து வரவேற்பையும் தெரிவித்தது அந்த காலம் முதல் இன்று வரை இருக்கிறது என்பதற்கு இந்த ஃபயர் என்ற ஒரு திரைப்படம் அத்தாட்சியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு சிறப்பு பார்வையாக நமது நகர்வளப் பகுதியிலே காணவிருக்கிறோம். ஃபயர் என்ற ஒரு திரைப்படம் பெண்களுக்காகவே பெண்களுடைய முன்னேற்றத்தை, பெண்களுடைய கஷ்டங்களை, பெண்களுடைய வேதனைகளை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த ஃபயர் திரைப்படம் இன்றைக்கு தயாரிக்கப்பட்டு வெளிவரும் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஜே.எஸ்.கே. ஃபிலிம் கார்ப்பரேஷன் தயாரிப்பில் ஜே.எஸ்.கே. இயக்கி நடித்த இந்த ஃபயர் திரைப்படத்தின் பெண்களுக்கான பிரத்யேகமான ஒரு சிறப்பு காட்சியை என்எஃப்டிசி திரை அரங்கத்திலே திரையிட்டு காண்பித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளர்களும் இந்த படத்தை சம்பந்தப்பட்டவர்கள் பெண்களை அழைத்து அவர்களுக்காக ஒரு காட்சிகளை போட்டு அவர்களுக்கு காண்பித்த அந்த படத்தை பார்த்த பெண்கள் அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்க்கிறோம். பெண்கள் கலந்து கொண்டு இந்த திரைப்படத்தை பார்த்தார்கள். முக்கியமாக ஆட்டோ ஓட்டும் பெண்களும் மற்றும் பல்வேறு துறைகளிலே பணிபுரியக்கூடிய பெண்களும் இந்த திரைப்படத்தை பார்த்து மிகவும் ரசித்து பாராட்டினார்கள் என்றும், முக்கியமாக இந்த திரைப்படம் இந்த சமுதாயத்திற்கும் அதிலும் பெண்களுக்கு தேவையான கருத்துக்களை அழுத்தமாக அதே நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது என்று மனப்பூர்வமாக அந்த பார்த்த பெண்களெல்லாம் பாராட்டினார்கள் என்றும், அதற்கு ஒருபடி மேலே இந்த திரைப்படத்தில் பாலாஜி முருகதாஸ் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தின் பாதிப்பால் ஒரு பெண் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இது திரைப்படம் என்பதையும் மறந்து கதாநாயகன் பாலாஜி முருகதாஸின் சட்டையை பிடித்து கோபத்தில் உச்சிக்கு சென்று தாறுமாறாக பேசி தாக்கும் முற்பட்ட சம்பவங்களும் இந்த அரங்கிலே நடைபெற்றிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. படத்தை பார்த்து பாராட்டிய நடிகை ஷகீலா அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி இது திரைப்படம் என்பதை நினைவூட்டி அந்த பெண்ணை அடங்க வைத்தார் என்றும், பின் படக்குழுவினர்கள் தலையிட்டு அந்த பெண்ணின் உண்மையான உணர்வை மதித்து பாராட்டி அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தார்கள். திரைப்படத்தை கண்டுகளித்த அத்தனை பெண்களுமே படத்தை பற்றி சிறப்பாக பேசி இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் நாங்கள் சொல்லுகிறோம்,
பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் உணர்வுபூர்வமாக பேசியது இந்த திரைப்படத்திற்கு வெற்றிக்கு ஒரு மணிமகுடமாக சூட்டப்படுவதாக படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம், இத்திரைப்படத்தை பற்றி சொல்லுகின்ற போது புலனாய்வு கலந்த திகில் படம், புலனாய்வு கலந்த திகில் படம் என்று, இதை ஒரு த்ரில்லர் படம் என்று இந்த படத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த காட்சிக்கு அடுத்து என்ன வரும், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று ஆவலோடு அடுத்த காட்சிகள் என்று பார்க்கின்ற அளவிற்கு இதனுடைய எடிட்டிங்கும், இதனுடைய இசையும், இதனுடைய திரைக்கதையும் அமைந்திருக்கிறது என்று பாராட்டினார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு சென்னையிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் அவருடன் ரவி அவர்களும் இணைந்து இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். வயசான கேள்வியை கூட விட மாட்டானுங்க. அது மாதிரி காலம் ஆயிடுச்சானா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் செமையா சூப்பரா வரும் சார். இந்த ஃபயர் என்ற திரைப்படத்தை பற்றி சிறப்பு பார்வையாக நமது நகர்வள பகுதியிலே பார்த்தோம். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக நீங்கள் மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்கு உங்களது கருத்துக்களையும் பதிவிடுங்கள். யூடியூப் பகுதியிலே நாங்கள் செய்திருக்கின்ற செய்தி சிறப்பாக இருக்கிறது அல்லது இந்த இடத்திலே தவறு நடந்திருக்கிறது என்று சுட்டி காண்பித்தால் எங்களுக்கும் உற்சாகம் பிறக்கும். இதுபோன்ற செய்திகளை நமது செய்தியாளர்களும் நமது எடிட்டர் பிரசாத் அவர்களும் சிறப்பாக வழங்குவார்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்